இது என்னன்னு தெரியுதா? இது பூண்டுங்க. இதில கஷ்டமான வேலை பெண்களுக்கு என்னன்னு தெரியுமா? அந்த பூண்ட உளிக்கிறது. இன்னொன்னு என்ன தெரியுமா? அந்த பூண்டு தோல போட்டா காத்துல பறந்து எல்லா இடமும் ஆகும். அத ஒரு பாதுகாப்பா வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் வாங்க. இந்த பூண்டுக்கு நம்ம போட்டு வைக்கிற ஒரு கூடை இருக்கு பாருங்க. அதில சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். அது வழியா ஒரு கவர எடுத்து போட்டு, அத அந்த பக்கமா மாத்தி எடுத்து வச்சு கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தோல உளிச்சு உங்களுக்கு அந்த கவருக்குள்ள போடுறதுக்கு அவங்களுக்கு அந்த வேலை ஈஸியா இருக்கும். பாருங்க, இப்ப நானும் பூண்டு உளிக்கும் போதெல்லாம் அப்படித்தான் செய்வேன். இந்த பாருங்க, அந்த தோல வந்து உளிச்சு உளிச்சு நம்ம அப்படியே அந்த கவருக்குள்ளேயே போட்டுறலாம். காத்துல பறக்கவும் செய்யாது, சேஃப்டியா இருக்கும். ஆனா அந்த பூண்டு தோல் நமக்கு ஒரு இதில பிரயோஜனமா இருக்கும். அதுக்கு எதுன்னு சொல்றேன். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுறேன்னு தெரியுமா? இந்த பூண்டில் பெரிய பல்லை தனியாட்டை எடுத்து வச்சுருவேங்க. ஏன்னா அது வந்து உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்கு பூண்டு ஊறுகாய், அதுக்கப்புறம் பூண்டு குழம்பு செய்கிறதுக்கு தனியாக பிரித்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற உள்ளே இருக்கிற சின்ன 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 பூண்டுகள்லாம் இருக்கும்ல, அதை எடுத்து என்ன செய்யலாம்னா ரசம் வைக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைப்போம்ல அதுக்கு யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நம்ம சட்னி, துவையல் ஏதாச்சும் அரைக்கிறதுக்கு அந்த சின்ன சின்ன இதை வந்து தனியாட்ட அப்படியே பிரித்து எடுப்பேங்க. அப்படி சேவ் பண்ணி வைங்க. ரொம்ப வேலை ஈஸியா இருக்கும். நம்ம சமையல் பண்ணும்போது பிரித்து பிரித்து எடுக்க வேண்டாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் போடுங்க. தேங்க் யூ.